சோழராணி. அத்தியாயம் 50. காலம் சிறகு கட்டி பறந்தது. இளவரசனின் ஒரு படைப்பிரிவு வத்ச ராஜ்யத்திலேயே நிலை கொண்டிருந்தது. ஒரு பிரிவு வேங்கிக்கும் மேலே சாளுக்கிய எல்லைகளுக்கும் இடையில் தண்டு இறங்கியிருந்தது. தோல்வி கண்டு திரும்பி இருந்த விக்ரமாதித்தனின் படைகள் திரும்பவும் பாய்ந்தால் அதை எதிர்கொள்வதற்கான எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்திருந்தனர் இளவரசனும் கருணாகர தொண்டைமானும். மெய்க்காவலன் இளங்கோவை சோழர் படையுடன் அனுப்பி வைத்த பிறகு பல நாட்கள் இளவரசன் ராஜேந்திரன் ஒருவித வெறுமையையும் பிரிவு தந்த துயரையும் உணர்ந்தான். இளங்கோவின் இடத்தை மெல்ல மெல்ல படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் பிடித்து கொண்டான். முன்னதாக கணவரை இழந்து துயரப்படும் அன்னை அம்மங்கை தேவியாரை வேங்கி அரண்மனை அந்த புறத்தில் சென்று சந்தித்த இளவரசன் ஆறுதல் மொழிகள் கூறி படைகள் நின்ற நிலைகளுக்கு திரும்பினான். வேங்கியிலும் சோழ தேசத்திலும் வேங்கி அரியணையை சிறிய தந்தைக்கு அவன் விட்டு கொடுத்ததை பெரும் மனத்தை பாராட்டி புகழ்ந்தார்கள் மாந்தர் அனைவரும். வத்ச ராஜ்யத்தில் அதன் பிறகு எந்த பெரும் போர் நடவடிக்கைகளும் இல்லை என்றாலும் சாளுக்கிய விக்ரமாதித்தனிடமிருந்து போர் நடவடிக்கையை எதிர்நோக்கிய இளவரசன் மேலே சாளுக்கிய எல்லையோரம் தனது படைகளின் பெரும் பகுதியை நிறுத்தி முகாமிட்டிருந்தான். ஆனால் கடைசியாக நடந்த விஜயவாடை போர்க்களத்தில் வேங்கி இளவரசனின் படைகளாலும் சோழ படைகளாலும் கடுமையாக தாக்கப்பட்டு பேரழிவுக்கு உள்ளானதால் இப்போதைக்கு மேலை சாளுக்கிய படைகளால் படையெடுப்பு ஏதும் நிகழ வாய்ப்பில்லை என்றும் இளவரசனால் யூகிக்கப்பட்டாலும் ஒற்றர் படையினராலும் ஒற்றறியப்பட்டு கிடைத்த தகவல்கள் அடிப்படையிலும் சற்று ஓய்வாக இருந்தான் இளவரசன் ராஜேந்திரன். கிடைத்த ஓய்வை பயன்படுத்தி கொண்டு வேங்கை வன குருகுலத்திற்கு பயணப்பட்டான். குறைந்த எண்ணிக்கையில் மெய்க்காவலரோடும் படைத்தலைவன் கருணாகர தொண்டைமானோடும் புறவி ஏறினான் இளவரசன். குருகுலத்திலிருந்து திக்விஜயம் கிளம்பி ஓராண்டும் சில மாதங்களும் கழிந்து விட்டதை அவன் மனம் நினைவூட்டிற்று. காலத்தின் கடும் பாய்ச்சலை எண்ணி வியந்தபடியே புறவியை செலுத்திய இளவரசன் புறவியை கால்களால் சீண்டி அதன் விரைவை கூட்டினான். வாழ்வின் பெரும் பகுதி பயணங்களிலும் வியத்தகு சாகசங்களிலும் இணையற்ற வெற்றிகளிலும் பங்கு பெற்றிருந்த அந்த உயர் ஜாதி கருநிற புறவியும் அவன் மனம் அறிந்தது போல தனது வாழைப்பூ மடல்களை போன்ற செவிகளை விடைத்து கொண்டும் அடர்ந்த ரோமங்களுடைய வாளை லேசாக தூக்கியபடியும் காற்றை கிழித்து கொண்டு பறந்தது. முன்பே அறிந்திருந்த அந்த பாதையின் எல்லா திருப்பங்களிலும் துளியும் ஐயமின்றி கடந்தது அந்த அரச புறவி. பல நாட்களுக்கு பின் நண்பகல் கழிந்த 2 நாழிகைக்கெல்லாம் இளவரசனும் அவன் துணைவர்களும் குருகுலத்தை அடைந்து புறவிகளை விட்டு குதித்தனர். 4-5 புறவிகளின் குளம்படி ஓசை கேட்டு கொட்டாரத்தை விட்டு வெளியே வந்த குருநாதர் பெரிய மல்லர் தன் முன் வேங்கி இளவரசனும் படைத்தலைவனும் உடன் வந்த மெய்க்காவலர் மூவரையும் கண்டதும் கணக்கற்ற களிப்போடு வரவேற்றார். ஒரு இளைஞனைப் போல சில பல தப்படிகளை விரைந்து தாவி தன் சீடனை மார்போடு சேர்த்து தழுவிக்கொண்டு அவன் உடலை வாஞ்சியோடு தடவி பார்த்தார் சிறு குழந்தையைப் போல. அவர் மனம் குதூகலிப்பால் ஒரு நிலையில் இல்லாமல் பரபரத்தது. குருகுல ஊழியர்கள் சிலர் ஓடி வந்து வணங்கியதுடன் இளவரசனின் மெய்க்காவலரோடு இணைந்து புறவிகளை லாயத்துக்கு நடத்தி சென்றனர். தன் வாழ்வில் பெரும் மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்திய குருநாதரையும் தன் வெற்றிகளுக்கு அடிக்கோலியதில் பெரும் பங்கேற்ற அந்த வனப்பகுதி குருகுல பெருவெளியையும் விழிகள் மின்னி ஒளிர்ந்திட பார்த்து பரவசமாகி நின்றான் வேங்கி இளவரசனான கங்கை கொண்ட சோழனின் மகள் வயிற்று பேரன். சில நிமிடங்கள் தன் சீடனை நீண்ட இடைவெளிக்கு பின் சந்தித்த இன்ப அதிர்விலிருந்து சுதாரித்து மீண்ட குருநாதர் தன் சீடனுக்கு பெருந்துணையாக நின்று வெற்றி கனிகளை கொய்த இணையற்ற வீரரான படைத்தலைவன் இளைய பல்லவனை நோக்கி நலம் விசாரணை செய்தார். பயண களைப்பை மறந்து கொட்டாரத்தின் குருநாதர் அறையில் பல நாழிகைகள் உரையாடி மகிழ்ந்தனர் மூவரும். அந்த உரையாடலின் போது இளவரசன் சிறு கண் ஜாடை செய்ய படைத்தலைவன் தன் புறவி மீது தொங்கவிட்டு கொண்டு வந்திருந்த ஒரு பெரும் துணி பையாலான மூட்டையை குருநாதரிடம் நீட்டினான். என்ன இது படைத்தலைவரே என்ற குருநாதரின் குரலில் வியப்பு வெளிப்பட்டது. தங்கள் சீடரின் குருகுலத்திற்கான காணிக்கை குருநாதர் பெருமானே என்ற இளைய பல்லவனின் இதழ்களில் இளநகை இருந்தது. காணிக்கையா என்ற குருநாதரின் முகம் திகைப்பை காட்டியது. காணிக்கைதான் குருநாதரே, தயவு செய்து இதை இப்போது தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என் நீண்ட நாள் விருப்பம். இதெல்லாம் ஏன் இளவரசே, நான் தங்களிடம் காணிக்கையா எதிர்பார்த்தேன்? தங்களின் வெற்றி, அது தரும் புகழ் என்ற கவசம், பாதுகாப்பு, எதிர்காலத்தில் தங்களின் ஏற்றம் தரும் செயல்கள், இவைகளைத்தான் எதிர்பார்த்தேன் என்றார் குருநாதர். தங்களால் கிடைத்த வெற்றியால் கிட்டிய பலன்களில் ஒரு பகுதிதான் இது குருநாதரே. இது தங்கள் கருவூலத்தில் இருந்தால் எனக்கு உதவியது போல உரிய சந்தர்ப்பங்களில் உதவும் அல்லவா? இதில் தாராவர்ஷனிடம் பெற்ற கப்பத்திலிருந்து ஒரு பகுதி பொற்காசுகள் தான் உள்ளன. ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றான் இளவரசன். தயங்க வேண்டாம், பெற்றுக்கொள்ளுங்கள் ஐயா என்றான் படைத்தலைவன்.
தயக்கத்துடன் பெற்றுக்கொண்டார் குருநாதர். ஆயிரக்கணக்கான பொற்காசுகள் கொண்ட அந்த முடிப்பை பிரித்து பார்க்காமல் உள்ளறைக்குள் இருந்த பெட்டகத்தில் கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்பி வந்து இருக்கையில் அமர்ந்தார். சற்று முன்பு இருந்த குருநாதரின் முக தோற்றத்திற்கும் இளவரசனின் காணிக்கை முடிப்பை பெற்று சென்று பெட்டகத்துக்குள் வைத்து பூட்டிவிட்டு திரும்பி வந்து அமர்ந்த பின் தெரிந்த முக தோற்றத்திற்கும் பெருத்த மாற்றம் பொலிவதை இளவரசனும் படைத்தலைவனும் உணர்ந்தாலும் மௌனம் கடைபிடித்தனர். இளவரசே என்ற குருநாதர் சில வினாடிகள் ஏதும் பேசாமல் இளவரசனையும் படைத்தலைவனையும் பரிவோடும் மகிழ்வோடும் பார்த்தவர் உருக்கமான குரல் வெளிப்பட பேசத் தொடங்கினார். வத்சராஜ்யத்தில் தாங்கள் திக்விஜயம் செய்த போது நாள்தோறும் என் செவிகளில் விழுந்த செய்திகளும் தங்களின் ஓலைகள் வாயிலாக அறிந்த வெற்றி செய்திகளும் என்னை குதூகலிக்க செய்தன. இந்த பிறவி பெற்ற பெரும் பயனாக எண்ணி தங்களின் கன்னி முயற்சிகளுக்கு என் முழு முயற்சிகளாலும் உதவியதெல்லாம் தங்களுக்கும் தங்களின் தாய்நாட்டு சுதந்திரத்துக்கும் சிறந்த பயன் உண்டாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில்தான். அது மட்டுமின்றி எங்கள் மாமன்னர் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழ தேவரின் பேரருக்கு நம்மாலும் உதவ முடிகிறதே என்ற சுய பெருமையும் தங்களின் மேல் கொண்ட இனம் புரியாத பாசமும் தான் காரணம். என் எதிர்பார்ப்புகளும் கனவுகளும் நாள்தோறும் நிஜமாவதை எண்ணி என் நெஞ்சம் புலகாங்கிதம் கொண்டது. என் மெய்யான அகவை கூட குறைந்தது போல உணர்ந்தேன். என் வாழ்நாட்களில் இன்றைய தினத்தை மறக்கவே முடியாது இளவரசே. ஆம், தங்களின் வெற்றியின் விளைவிலிருந்து குருகுலத்துக்கும் பங்களிப்பீர்கள் என ஒரு சிறிதும் நான் எண்ணியதில்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. என் உள்ள பூரிப்பை எப்படி சொற்களாக வெளிப்படுத்துவது என்று திகைக்கிறேன். குருகுலமும் தங்களால் பெருமைப்படுகிறது இளவரசே. அது மட்டும் அல்ல, இதில் இன்னும் பெரிய சிறப்பும் இருக்கிறது. தாங்கள் இன்னும் எந்த அரியணையிலும் அமரவில்லை. அப்படி இருந்தும் பேரரசர்கள் போல இந்த குருகுலத்திற்கு மானியம் அளித்திருக்கிறீர்கள். நான் எண்ணியதை விட தாங்கள் ஒரு அரிய பிறவி என்று என் உள்மனம் கூறுகிறது. வரலாற்றில் தாங்களும் இந்த படைத்தலைவரும் இணைந்து வியத்தகு சாதனைகள் பலவும் புரிவீர்கள் என்று என் இதயம் எண்ணுவது பொய்க்காது என்ற குருநாதரை இளவரசன் எழுந்து வந்து அவரின் கரங்களை பற்றியதும் வெள்ளம் போல உருகி உதிர்த்த சொற்பிரவாகம் சற்றே தடைப்பட்டது. குருநாதரே, இந்த குருகுலத்தை வாழ்நாள் முழுவதும் நன்றியோடு நினைத்திருக்க வேண்டியது எனது கடமை இல்லையா? என் கடமையை செய்ததை தாங்கள் இத்தனை புகழ வேண்டுமா? தங்களின் ஈகையும் கருணை கலந்த முயற்சிகளும் தானே குறுகிய கால அவகாசத்தில் ஒரு சிறந்த மறவர் படையை நான் பெற காரணம். தங்களின் உதவிகளுக்கு முன்பு நான் அளித்த காணிக்கை மிகவும் அற்பமானது. அதை விட்டு வேறு ஏதாவது பேசுங்கள் குருநாதரே என்ற இளவரசனின் சொற்களில் உணர்ச்சி நிரம்பி வழிந்தது. தங்களுக்கு அகவையை மீறிய பதமும் பக்குவமும் இறைவன் நல்கி இருக்கிறான் இளவரசே. அதனால்தான் அனைத்துமே தங்களுக்கு அற்பமாக தெரிகிறது. இல்லையெனில் வேங்கி அரியணையை மிக எளிதாக விஜயாதித்தருக்கு விட்டு கொடுத்திருப்பீர்களா? இதெல்லாம் உலகத்தில் எப்போதாகிலும் தோன்றும் மகா புருஷர்களால் தான் முடியும் என்று குருநாதருக்கு லேசாக மூச்சிரைத்தது. தயவு செய்து என்னை அளவுக்கு அதிகமாக புகழ வேண்டாம் குருநாதரே. என் சிறிய தந்தையார்தான் சில காலம் வேங்கியே ஆளட்டுமே. நானும் அதுவரை சற்று சுதந்திரமாக இயங்கலாம் என்கிற ஆவல்தான். இதற்கே தாங்கள் என்னை மகான்களோடு ஒப்பிடுகிறீர்கள் என்ற இளவரசன் இளநகை பூத்தான். நல்லது இளவரசே, நெடுந்தொலைவு புறவி பயணம் செய்து வந்த தங்களை நெடுநேரம் பேசி தாமதப்படுத்திவிட்டேன். நீராடி திரும்புங்கள், அதற்குள் இரவு உணவு தயாராகிவிடும் என்றார் குருநாதர். அதன் பிறகு இரவு உணவு வேளைக்கு பின்னரும் நள்ளிரவு வரை உரையாடி கொண்டிருந்தனர். நீண்ட இடைவெளிக்கு பின் சந்தித்ததால் ஊற்றெடுத்து உந்திய ஆவலால் இளவரசன் நிகழ்த்திய போர் நடவடிக்கைகளை பற்றியும் அதில் நிகழ்ந்த முக்கிய சம்பவங்கள் குறித்தும் எதிரிகள் புரிந்து கொள்ள இயலாத புது புது வியூகங்களை படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் அமைத்து போரிட்ட நேர்த்தி குறித்தும் குறைந்த அளவே இழந்து பெரும் வெற்றிகளை ஈட்டியது குறித்தும் அவர்கள் உரையாடல் நீண்டு நள்ளிரவு கழிந்த நாழிகையில் உறங்கச் சென்றனர். மறுநாளும் இளவரசனும் துணைவர்களும் குருகுலத்தில் தங்கி அதற்கு மறுநாள் அதிகாலையில் குருநாதரிடம் விடைபெற்று தென் திசை நோக்கி பயணப்பட்டனர். வேங்கி வன குருகுலத்திலிருந்து பயணப்பட்ட வேங்கி இளவரசன் ராஜேந்திரனும் அவன் துணைவர்களும் வழக்கம் போல புறவிகளை இயன்றவரை விரைவாக செலுத்தி இரவுகளில் பயண மாளிகைகளில் தங்கி இளைப்பாரி பகல் காலங்களில் உற்சாகமாக உரையாடியும் ஒரு வாரத்திற்கு பின் தமிழகத்தின் காஞ்சி கோட்டையை அடைந்தனர். ஒரு நாள் இரவு அங்கு தங்கி சோழர் படையின் வடதிசை தண்டநாயகருடன் அளவலாவினர். அன்று இரவில் முன்பே எழுதி தயாராக வைத்திருந்த சில பட்டோலை குழல்களை வடதிசை தண்டநாயகரிடம் அளித்த இளவரசன் அந்த ஓலைகளை மாமல்லபுரம், பூம்புகார், நாகை வணிக பெருமக்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டினான். ஓலைகளில் தனது படையெடுப்பு முயற்சிக்காக புறவிகள் அளித்து பேருதவி செய்த மணி கிராமத்தார் திசை 1500 குழுக்களை சேர்ந்த அந்த பெரு வணிகர்களுக்கு நன்றி தெரிவித்தும்
தான் நடத்திய திக்விஜயம் மற்றும் மேலை சாளுக்கியர்களுடான போர்களில் சிறந்த வெற்றிகளை ஈட்டியது குறித்தும் தெரிவித்திருந்தான் இளவரசன். இளவரசனின் ஓலைகளை சம்பந்தப்பட்ட பெரு வணிகர்களுக்கு உடனே அனுப்பி வைப்பதாக உறுதியளித்த தண்டநாயகர் அப்படியே செய்தார். இதே காஞ்சிபுரத்து கோட்டையிலிருந்து சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு மெய்க்காவலன் இளங்கோவுடன் மாறுவேடம் புனைந்து குருகுலம் நோக்கி பயணப்பட்டதும் அப்போது வழிகளில் நிகழ்ந்த சம்பவங்களும் இளவரசனின் நெஞ்சில் நிழலாடின. பயண மாளிகைகளில் அவனை கடத்தி செல்ல முயற்சிகளும் வாட்போரிட்டு அவற்றை முறியடித்த சம்பவங்களும், கிருஷ்ணை ஆற்றங்கரை பயண மாளிகை சம்பவங்களும், கிளியூர் இளவரசி யாழ் இசைத்ததும், வழியில் எதிரிகளால் சூழப்பட்டு அவள் வாளேந்தி போரிட்டதும், அதன் பிறகு நேர்ந்த இதய பரிமாறல்களும் சங்கேதங்களும் சங்கிலி போல அவன் மனத்திரையில் வலம் வந்தன. காஞ்சியை அடைவதற்கு முன்பே அவன் சம்பந்தப்பட்ட இடங்களில் தங்கிய போதும் கடந்து வந்த போதும் பழைய நிகழ்வுகள் அனைத்தும் அவனுள் கிளர்ந்தாலும் உடன் வந்த தன்னை விட அகவை முதிர்ந்த படைத்தலைவன் கருணாகர தொண்டைமான் அறிந்து கொள்ள சிலவற்றை கூறியும் சிலவற்றை வலிந்து மறைத்தும் வைத்திருந்தான். படைத்தலைவனிடம் கூறாமல் மறைத்த கிளியூர் இளவரசி எழிசை வல்லபிக்கும் தனக்கும் உள்ள காதலை நினைத்து உள்ளுக்குள் மகிழ்ந்தாலும் மனதின் இன்னொரு பக்கத்தில் எதிர்குரலும் எழவே அவ்வப்போது சிந்தனை வயப்பட்டான். திடுமென தனது தேவி மதுராந்தகியின் மலர் முகம் அனிச்சையாக இதயத்துள் முகம் காட்டியதும் மற்றது அனைத்தையும் மறந்து அவளையே மனம் அசைப்போட தொடங்கிற்று. மனமாகி சில வாரங்களில் அவளை பிரிந்து வந்ததை எண்ணி அவன் மனம் வருந்தவும் செய்தது. எப்போதும் புரவி மீதேறி பயணத்திலேயே தன் வாழ்நாட்கள் கழிவதையும் அப்படிப்பட்ட கடமைகளே தன்னை ஓரிடத்தில் நிற்க ஒட்டாமல் ஓடி ஓடி செயலாற்ற வைப்பதையும் அவன் நெஞ்சம் நினைத்தது. தனக்கென்று ஒரு நாடு இருந்தும் அதையே இளைய தந்தை ஆளட்டும் என விட்டு கொடுத்தும் கூட அரியணை சுமை இல்லாத போதும் கடமைகள் சார்ந்த பயணங்களும் மட்டும் குறையாமல் தனக்கு அமைவதை பற்றி அவன் சிந்தித்தது. அனைத்திற்கும் ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கும் என்று அவன் ஆழ்மனம் நம்பியது. பொறுப்பற்று சுற்றி வருவதற்கும் குறிப்பிட்ட இலக்கு நோக்கி முன்னேறி பாய்வதற்கும் ஏராளமான வித்தியாசங்கள் இருப்பதையும் அவன் இளைய நெஞ்சம் கூர்ந்து உணர்ந்தது. ஆனால் முயற்சிகளுக்கும் திட்டமிட்ட கடும் பயிற்சிகளுக்கும் ஏற்ற முன்னேற்றங்களும் வெற்றிகளும் கிட்டும் என்பது மட்டும் சர்வ நிச்சயம் என்று உறுதியாக நம்பினான் இளவரசன். கங்கை கொண்ட சோழபுரத்து அரண்மனையில் பிறந்தது முதல் அங்கேயே வளர்க்கப்பட்டும் கல்வியும் கலைகளும் கற்பிக்கப்பட்டும் தமிழகம் முழுவதும் வளைய வந்து சிறகடித்து பறந்ததும் கடந்த ஆண்டுகளில் திக் விஜயத்திற்கான பயிற்சிகளும் கடும் பிரயாசைகளும் பட்டதும் திக் விஜயத்திலும் மேலை சாளுக்கியர்களோடு நடத்திய போர்களிலும் கிடைத்த வெற்றிகள், அந்த வெற்றிகளுக்காக இழந்தவைகள், ஆம் வெற்றிகளுக்காக இளம் மனைவியை ஆண்டு கணக்கில் பிரிய நேர்ந்தது, இவையெல்லாம் தனக்கு கிடைத்த அற்புதமான மறக்க முடியாத அனுபவ பாடங்கள். எதிர்கால வரலாற்றில் இவையெல்லாம் தனக்கு தக்க அறிவையும் ஆற்றலையும் அளிக்கும் என்று எண்ணினான் வேங்கி இளவரசன். சட்டென்று பல கலன்களை பாய்விரித்து சமுத்திரங்களில் பயணித்து தூர தூர தேசங்களுக்கு சென்று வணிகம் செய்து ஆண்டு கணக்கில் கழித்து திரவியம் தேடி வரும் திசை 1500 மணி கிராமத்தார் போன்ற வணிகரும் அரபு தேசத்திலிருந்து பாரதத்துக்கு வந்து வணிகம் செய்து திரும்பும் 5 வண்ணத்தவரும் தங்கள் குடும்பங்களை விட்டு பல காலம் பிரிந்து செல்கிறார்களே என்ற நினைவு எழுந்ததும் அந்த வணிகர்களையும் அவர்களது திறன்களையும் எண்ணி எண்ணி வியந்தது இளவரசனின் இதயம். அப்படியானால் பெரும் குறிக்கோளையும் முக்கிய இலக்குகளையும் அடைய எண்ணுவோர் சாதாரண இன்பங்களையும் எளிய இச்சைகளையும் அற்பமென என்னும் மனோதிடம் கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கும் அவன் நெஞ்சம் வந்தது. உலகின் சிறந்த கர்ம வீரர்கள் அனைவருமே பந்த பாசங்களையும் சிற்றின்ப இச்சைகளையும் புறம் தள்ளியே சிறந்த கர்மங்களை ஆற்றியிருக்க வேண்டும். சாதனையாளர்களும் வெற்றி வீரர்களும் தங்கள் பாதைகளில் அளவற்ற இடையூறுகளையும் தடைகளையும் தாண்டித்தான் தங்களது இலக்குகளை அடைந்திருக்க முடியும் என்ற தீர்க்கமான முடிவுக்கு வந்தான் இளவரசன். திட்டமிட்டவாறு செயல்படும் வழக்கமுடைய திட புருஷனான அவன் நெஞ்சில் ஆயிரம் நினைவலைகள் எழுந்தாலும் பல்வேறு இன்ப நினைவுகளை அவன் மனம் அசை போட்டாலும் அவற்றையெல்லாம் மீறி அவன் கடமைகளில் முனைப்போடும் முடிவுகளை மேற்கொள்வதில் குழப்பமின்றி உடனுக்குடன் செயல்படுவதிலும் சூரனாக செயல்பட்டான். இன்னும் அவனை கூர்மையாக ஆராயும் அனுபவசாலிகள் அவனின் அசைவுகளும் தோற்றமும் திறன்களும் அவனது தாய்வழி பாட்டனான பண்டித சோழன் என்று பலராலும் போற்றப்பட்ட கங்கை கொண்ட சோழ தேவனை போலவே மிளர்வதாக எண்ணினர். பண்டித சோழனான ராஜேந்திர சோழனை இறைவனது நெற்றிக்கண் காணாத மற்றொரு காமவேல் என்று இலக்கியங்கள் ஏற்றி புகழத்தக்க அறிவு அவன் பேரழகனாக விளங்கியது போலவே அவன் பேரனான விஷ்ணுவர்தனன் என்ற ராஜேந்திரனும் பாட்டனை போலவே கண்டவர் மயங்கும் வண்ணம் பேரழகும் திருவும் கொண்டவனாக தெரிந்தான்.
விஜயவாடை போர்க்களத்தில் தொலைவிலிருந்தே இவன் புலியென பாய்ந்து சீறி வாள் சுழற்றிய வேகத்தையும் நேர்த்தியையும் கண்டு ரசித்தவாறே நெடுநேரம் போரிடாமல் தன் புறவி மீதிருந்த இவன் இளைய அம்மான் மாமன்னன் வீரராஜேந்திர சோழன் தன் தந்தையைப் போலவே இவன் போரிடும் விந்தை கண்டு மலைத்திருக்கிறான். இந்த ஆற்றல் குருதி வழிவந்த பரம்பரை குணமோ என்று கூட அப்போது அவன் நெஞ்சம் நினைத்து வியந்து பாராட்டியிருக்கிறான். அழகில் மட்டுமல்லாது ஆற்றல்களிலும் தன் தாய்வழி பாட்டனைப் போலவே இருந்த இளவரசன் ராஜேந்திரன் இதயம் இன்ப நினைவுகளில் அடிக்கடி குழைந்து இழகி போனாலும் கன நேரத்தில் அவற்றை ஒதுக்கி உதறிவிட்டு உத்வேகத்துடன் கொண்ட கடமைகளில் கண்ணாய் இருப்பதிலும் படுசூரன். இழக வேண்டிய இடத்தில் இழகி இறுக வேண்டிய இடங்களில் பாறை போல இறுகி திடமாகும் இதயம் கொண்ட அவன் மறுநாள் விடியற் காலையில் தன் துணைவர்களோடு காஞ்சி கோட்டையிலிருந்து பயணப்பட்டு 2 நாட்கள் பயணத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் கீழ்த்திசை கோட்டை வாயில் வழியே பிரவேசித்த போது துந்திபிகள் முழங்கி அவனை வரவேற்றன. நீண்ட இடைவெளிக்கு பின்னர் பெரும் வெற்றி வீரனாக சோழ தலைநகருக்குள் அவன் புரவி பாய்ந்து புகுந்த போது அவன் சற்றும் எதிர்பாராத பெரும் வரவேற்பும் உற்சாக கூச்சல்களும் எழுந்தன. கோட்டை காவலரும் மற்ற மாந்தரும் வாழ்த்து கோஷமிட்டு அவனை வரவேற்று வணங்கினர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.